ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷரா கிரியேஷன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் டிசைன் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது எதுக்கு, இது என்ன யூஸ் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நீங்கள் போட்ட டிசைன் ஆகட்டும், இல்லை நீங்கள் ஆல்ரெடி போட்டு சேவ் பண்ண டிசைன் ஆகட்டும், நீங்கள் அதில் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிசைன் ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னா A to Z முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபைலில் போய்க்கோங்க. ஃபைலில் போயிட்டிங்கன்னா டிசைன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு காலம்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அந்த காலம்ஸில் கலர் வைஸாக, ஸ்டிச் வைஸாக, ட்ரிம் வைஸாக அண்ட் எவ்வளோ நீங்கள் என்ன இது வச்சு போட்டிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் அப்படியே வரிசையாக வருது பாருங்கள். நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். ஸோ ரெட் கலர் ஃபுல்லாக என்னென்ன லீஃப் எது இதில் போட்டிருக்கீங்க அண்ட் எந்த ரனில் போட்டிருக்கீங்களா, இன்புட்டில் போட்டிருக்கீங்களா, காம்ப்ளெக்ஸ் ஃபில்லில் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். உங்களுக்கு அப்படியே வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு என்ன மிஸ்டேக்காக இருந்தால் கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கனாலும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் பாருங்கள், ஸோ க்ரீன் 3 கலர்ஸ் மொத்தம் போட்டிருக்கேன். ஸோ 3 கலர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்களோ டிசைனில் அது A to Z அப்படியே உங்கள் இதில் வந்துடும். அண்ட் அது மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட், ட்ரிம், ஸ்டிச், ஸோ இந்த 3 இருக்குது. ஸோ அது போக நீங்கள் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் யூஸ் பண்ண கலர்ஸ் எல்லாமே அதில் வந்திருக்கும். அதுலேயும் சேம் இதே தான் ஸ்டிச் இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக வந்திருக்கும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் டிசைன் ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது. ஸோ டிசைன் ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது நீங்கள் அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோக்கா அவசியம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் இதை பார்ப்பாங்க. அண்ட் மேக்ஸிமம் இது தேவையில்லைன்னு தான் சொல்லலாம். ரேராக யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ கலர் ஆப்ஜெக்ட்டுங்கிறது மேலே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் கலர் வைஸ் நீங்கள் இதுலேயும் அப்படியே தான் XYL அப்படிங்க இருக்கும். ஸோ அதில் நம்ம ட்ரிம்மு, ஜம்ப்பு, ஸோ எக்ஸில் எவ்வளோ இருக்குது, ஒயில் எவ்வளோ இருக்குது, ஸ்டிச்சஸ்க்கு அதாவது க்ரீன் கலரில் எக்ஸில் எவ்வளோ இருக்குது, ஒயில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக டீட்டெயிலாக எனக்கு கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் அவங்களுக்கு எல்லா டிசைன்ஸ்க்கும் டிசைன் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா பார்க்க தேவையில்லை நமக்கு. ஸோ நம்ம கலர் வைஸ் கூட செலக்ட் பை கலர்ஸில் போய் கூட நம்ம அண்ட் செலக்ட் பை கலரில் போய் கூட நீங்கள் ஒவ்வொரு கலராக செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன எப்படி இதோட டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதாங்க இதில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இதில் ஒன்றுமே இல்லை. டிசைன் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்த வரைக்கும் இதில் அவ்வளோதான். ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அண்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் டிசைன் போட்டு காமிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கூடிய சீக்கிரமே நெக்ஸ்ட் வீடியோ இல்லை அடுத்த வீடியோஸ்லேயே உங்களுக்கு டிசைன் எப்படி போட்டு ஒர்க் பண்ணுறது அண்ட் எந்தெந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலோடு நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோலாம் நம்ம பார்ப்போம்.